தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. சமஸ்கிருதமயமான வந்தே மாதரத்திற்கு முதலிடம் தந்து மீண்டும் தமிழுக்கு 3ஆம் இடமா? தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்கவே ஏற்காது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இன்று காலை ஜோசப் விஜய் அவர்களது ஆட்சி தனது அமைச்சரவையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை அறிவித்து 23 புதிய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியின் 2 அமைச்சர்கள் உட்பட பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதலிடம் வந்தே மாதரம் பாட்டுக்கு. இந்த வந்தே மாதரம் பாட்டானது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட வங்காள மொழி பாடல். 2வது ஜனகணமன அதிநாயக நாட்டுப்பண் என்பதை பாடி நீராறும் கடலொடுத்த என்ற மொழிவாழ்த்து பாடல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. முந்தைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து கடைபிடித்து வந்த செம்மொழியாம் எம்மொழி தமிழுக்கு முதலிடம் தந்து தேசிய பண் ஜனகணமன பாட்டு சட்டமன்றத்தின் இறுதியில்தான் இசைக்கப்படும் வகையில் நிகழ்வை நடத்தியது. அதற்கு அடாவடித்தனம் செய்த ஆளுநர் RN ரவி அவர்களின் போக்கை அனுமதிக்காமல் இந்த உரிமையை அன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நிலைநாட்டினார். ஆனால் இந்த ஆட்சி வந்தபொழுது சென்ற முறை பதவியேற்பு விழாவின் போதும் நடைபெற்ற அதே முறை போன்றே இம்முறையும் இன்றைய பதவியேற்பு விழாவையும் நடத்தி காட்டி தமிழுக்கு நிரந்தர 3ஆம் இடம் என்றாக்கியுள்ளார் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் புதிய அரசு. முன்பு இது பற்றி வன்மையான கண்டனத்தை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளும் நாமும் எழுப்பிய நிலையில் புதிய முதலமைச்சர் சார்பில் அவரது அமைச்சர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா மூலமாக இனிமேல் இப்படி நடக்காது என்றும் ஏற்க மாட்டோம் என்றும் கூறப்பட்ட வாக்குறுதிகள் இவ்வளவு விரைவில் சில நாட்களிலேயே காற்றில் பறக்க விடப்படுகிறதா? இந்த ஆட்சியின் தொடக்கமே தமிழ்நாட்டின் மரபை உடைத்து சமஸ்கிருதத்தினை முதன்மொழியாக்கி தமிழை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு மகிழும் RSS சமஸ்கிருத பண்பாட்டு திணிப்பை டில்லி எஜமானத்தனத்திற்கு அடிபணியும் போக்குக்கு இடம் தந்து தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்துவதா? கொள்கை எதிரிகளிடம் இப்படி ஒரு சமரச போக்கா? இதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. புதிய ஆட்சியின் நம்பகத்தன்மை இப்போது இவ்வளவு குறுகிய இடைவெளியில் சந்தேகத்துக்குரியதாக கேள்விக்குறியாகலாமா? முன்பு ஆளுநர் மாளிகையின் லோக்பவன் ஏற்பாடு செய்தது என்று ஒரு வகை சமாதானம் கூறப்பட்டது. இப்போது புதிய முதலமைச்சர் ஆகியுள்ள மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைப்படி நடக்க வேண்டிய பொதுத்துறை நிகழ்ச்சி தானே இது. இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நிரல் முறைப்படி புதிய முதலமைச்சர் ஒப்புதல் உடன்தானே நடந்திருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்தமான உணர்வு பொங்கும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. அதனை அலட்சியப்படுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதனை தமிழ்நாட்டு மக்களின் எச்சரிக்கையாக கொண்டு பார்க்க தவறினால் அதன் பாரதூர விளைவுகளை இவ்வளவு விரைவில் ஏற்க வேண்டிய கட்டாயம் புதிய அரசுக்கு ஏற்படுவது தவிர்க்க முடியாது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். நிதி ஆயோக் அறிக்கையில் பெரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் 98,592 அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கான கழிப்பறைகள் இல்லை எனவும் 61,540 பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை எனவும் நிதி ஆயோக் அறிக்கையில் வெளிவந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்து நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட சில தொழில் அதிபர்களுக்கு அவர்கள் விற்கின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடியும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேச துரோகிகள் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இணைய வழி மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி நடைபெற்ற
நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் நேற்று சுமார் 40,000 மருந்தகங்கள் மூடப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மருந்துகளை வாங்க சில கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் அடுத்த கட்டமாக கால வரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று வணிகர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இன்று 96.66 பைசாவாக குறைந்திருக்கிறது. அமெரிக்காவின் அணு ஆயுத பாதுகாப்பு கொள்கைகள் மீது ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள், விடுதிகளின் பெயர்களில் முன்னொடுக்குகளாகவோ அல்லது பின்னடுக்குகளாகவோ இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை நீக்க தாக்கலான வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு அழைப்பாணை அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நார்வேயில் பத்திரிகையாளர்கள் கேள்விகளை எதிர்கொள்ளாமல் பிரதமர் நரேந்திர மோடி நழுவி சென்றுள்ளார். இச்செயலுக்கு சமூக ஊடகங்களில் கடும் எதிர் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. 6 மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த ஒப்பந்த செயல்முறை முடிவுக்கு வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் தூய சக்தி ஆட்சி நடைபெறும், ஒரு பைசா கூட ஊழல் நடக்காது என்று தேர்தல் பிரச்சாரங்களில் அக்கட்சியின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். பொதுமக்கள் பலரும் இதனை நம்பி வாக்களித்த நிலையில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே ஊரக உள்ளாட்சி துறையில் நடந்துள்ள ஒரு மின்னல் வேக ஒப்பந்த விவகாரம்தான் தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆளும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் யூடியூப் சேனல்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்தப்படுவதாக அதிர்ச்சி புகார்கள் எழுந்திருக்கின்றன. அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் மீதான ஊழல் புகார், சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் மோடி மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையே ரயில் போக்குவரத்து சேவை 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு மரண படுக்கையில் உள்ளது. ஆனால் பணக்காரர்களின் சொத்துக்கள் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. மக்களின் துயரத்தை மறைத்து மோடி சுய விளம்பர நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், குறும்படம், பெரியார் பாடல்கள் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.